ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, பாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இதை விடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பா வைத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தரிசிக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல் மூலமாகவும் கேட்கிற தேவ வசனத்தின் மூலமாகவும் எங்கள் ஆத்துமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உயிர் பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திரமா எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி செல்லாமல் உற்சாகத்தோடு நாங்கள் செல்லும்படி கிருபை கொடுங்க. எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் அறிவீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குறைவுகள் இல்லாமல் நிறைவாய் அதை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற கவர்களை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை தாங்குகிற இந்த கைகளை ஆசீர்வதிங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நல்ல ஒரு இடத்தை தாருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். எதனால் தடைப்பட்டிருக்கு என்று தெரியல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இடத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணும்படி கிருபை கொடுங்க அப்பா. எந்த இடத்துல மனம் சோர்ந்து விடாமல், மன நிம்மதியை இழந்து விடாமல் ஏசப்பா தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படி ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தி ஆண்டவரே உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய வேண்டும்.
தேவனுடைய ஊழியம், ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவோ மனவேதனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், பண தேவைகள் இருந்தாலும், எந்த இடத்திலும் ஊழியத்தை விட்டுவிடாதபடி உற்சாகத்தோடு வைராக்கியத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்த இந்த பத்திரிகை ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அதை படிக்கிற நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய நாமத்தை அறியும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியங்களையும் உற்சாகத்தோடு நாங்கள் நடத்தும்படி கிருபை கொடுங்க. எங்கள் சபைக்கான ஆத்துமாக்களை தாருங்க. உற்சாகத்தோடு ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களை சபைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக கிருபை கொடுங்க அப்பா. சபை விட்டு போனவர்கள் ஒருவரும் திரும்பி வரும்படி கிருபை கொடுங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எந்த காரணத்தினால் சபைக்கு வராமல் அவர்கள் என்று போனார்கள் என்று தெரியவில்லை ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சாத்தானின் பிடியிலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாகி ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படி என்ற நோக்கம் அவர்களுக்கு வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு மனதிலும் சமாதானத்தை தாருங்க, சந்தோஷத்தை தாருங்க ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஊழியர்களை செய்யப்படி கிருபை கொடுங்க. எந்த இடத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் பொறுமை இழந்து விடாதபடி உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக இந்த ஊழியத்தை செய்யப்படி கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நூற்றி 20 படை போல உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் எழுதி நல்குவான். உற்சாகமாய் கைகளை தட்டி நமது பாடத்தில் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
68வது பாடல். வருவாய் தருணம் இது அழைக்கிறாரே வல்லாமை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். 68வது பாடல். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வாழாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது வாழாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது. வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. கட்டிட வீரும் நீலம் பொருளும் கண்ணீரும் போட்டார் உறவினரும். கட்டிட வீரும் நீலம் பொருளும் கண்ணீரும் போட்டார் உறவினரும். குருவிட்டு உன்னாவி போனார் உறவுள்ளோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை
தீராண்டாத பாடல். வாரும் தேவா வானசேனைகள் வந்து வரமருள் அளிக்கிறீர்கள். வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. பாவம் அகற்றினீரே, உந்தன் பாதம் பணிந்திடுவே, உந்தன் பாவம் அகற்றினீரே, உந்தன் பாதம் பணிந்திடுவே. பரிசுத்த தோற்றிடும் பரமதேவா, தரிசிக்க திருமுகமே. பரிசுத்த தோற்றிடும் பரமதேவா, தரிசிக்க திருமுகமே. வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. ஆதி அன்பிறந்தே மிகவாடி தவித்திடுவே, ஜனமாதி அன்பிறந்தே மிகவாடி தவித்திடுவே. மாமிசமானவர் யாவரிலும் மாரியை பொழிந்திடுவே, மாமிசமானவர் யாவரிலும் மாரியை பொழிந்திடுவே. வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. அற்புத அடையாளங்கள் இப்போ அணிந்தே குறைந்திடுவே, நல்ல அற்புத அடையாளங்கள் இப்போ அணிந்தே குறைந்திடுவே. ஆதிய போஸ்தல காலங்களில் அதிசயம் நடந்திடுவே, ஆதிய போஸ்தல காலங்களில் அதிசயம் நடந்திடுவே. வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. கரைகள் நீக்கிடுவே, திருசபையும் வளர்ந்திடவே, எங்கள் கரங்கள் நீக்கிடுவே, திருசபையும் வளர்ந்திடவே. விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் எழுப்பிடுவே, விழிப்புடன் ஜெபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் எழுப்பிடுவே. வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. கிருபை பெருகிடுதே, உம் வருகை நெருங்கிடுதே, மிக கிருபை பெருகிடவே, உம் வருகை நெருங்கிடுதே. ஆத்துமனாலனை சந்திக்கவே ஆயத்தமளித்திடுவே, ஆத்மனாலனை சந்திக்கவே ஆயத்தமளித்திடுவே. வாரும் தேவா வானசேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுவே, வந்து வரமருள் அளித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஆராதனை நடந்து டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் எல்லாரும் கண்களிலோடு உற்சாகமாய் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் மௌனமாயிருக்கிறார்கள். எல்லாரும் வெளியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் செய்தார் நன்மைகள் ஏராளம் ஏராளம். எல்லாரும் என்னை பார்த்தவர்களால் வேலை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்தார் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடி தேவனை இந்த வேளையிலே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் செய்ததான நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்தவர்களாய் மறக்காதபடிக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரிடம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ரோயி எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் வழிநடத்தி வந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா உம்முடைய இரக்கத்திற்காய் கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணில்லா நன்மைகளை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மத்தியிலே ரட்சிப்பாடும் அப்பா ஒவ்வொருத்தரோடு இடைபடுவீராக. வியாதி பாய்ந்த கரத்தினாலே தொடுவீராக. ஹalleluya. ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா
கிருபை, நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை, தேவ பிள்ளைகளுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்த வாரம் முழுவதுமாய் கர்த்தரை காத்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் துரிதமாய் கூட்டி சேர்க்க கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சாட்சியில் ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னங்களோடு தம்முடையாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே என்னோடு கர்த்தாவே நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கப்பட்ட நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்து வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். உன் உதடுகளின் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையில் முடிவோ எட்டியை போல் கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையை போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாத படிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி உருவாக்கப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், பிரயாசத்தின் பலன் உறுதியாளர்கள் வீட்டில் சீக்கிரம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் என் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முன்னானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்து. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி தெரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் யுக்தியினால் மயங்கி போவான். யாருக்கும் பெறலாம். முதல் வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கணும். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு என் செவியை சாய். நீதிமொழிகள் நம்ம தொடர்ந்து வாசித்தே வரோம். நீதிமொழிகள் என்றாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புக், ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்றால், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் எல்லாமே பார்த்தோம்னா எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு நீதிமொழிகள் படித்தாலே வந்துட்டு ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே எப்படி பார்க்குறோம்? வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், அதை தாண்டி வேற என்ன பண்ணணும்? நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணணும். இந்த உலகத்தனமான விஷயங்கள், நிறைய விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோல் ஆப்ஜெக்டிவாக வச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே வேலைக்கு எதுக்கு போகிறாங்க? ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும், ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, உலகத்தில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு வாட்சாக இருக்கட்டும்,
இல்ல ஒரு காரா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், இதை வந்து நான் சம்பாதிச்ச உடனே வாங்குவோம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டைம்லயே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இதை நான் சம்பாதிச்சுன்னா இதை நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஒருத்தங்க அப்புறம் என்ன ஆகும், நம்ம வேலைக்கு போன பிறகு உடனே வந்துட்டு நம்ம அதை வாங்கிடுவோம். அது வாங்கின பிறகு என்ன ஆயிரும், அவ்வளவுதான், இனிமே வேலையை விட்டுருவோமா அப்படி இல்லை. அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, அப்புறம் அது வாங்கின பிறகு அப்புறம் இந்த வீடு வாங்கணும். இப்படி வந்து நம்ம தேவைகள் வந்துட்டு இந்த உலகத்தை நம்ம எப்படி இருக்குன்னா அது பெருகி கொண்டே போயிட்டே இருக்கும். அதனால நம்ம வேலைகளும் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, என் ஞானத்தை கவனித்து என் புத்தி போல் செவிசாய். தப்பான வழியில வந்து சில நேரங்கள்ல நம்ம மாறி போயிடும். நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி பொருள்கள் வேணும், இந்த மாதிரி வாழ்க்கை முறையில நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லா இடத்துலயும் நம்ம யாரை முதல்ல வைக்கணுமா, தேவனை முதல்ல வைக்கணும். நம்ம தேவனை வைக்காம சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஆசீர்வாதத்துல சந்தோஷமே எல்லாம் போயிடும். நீங்க நிறைய இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி எப்படின்னா, நீங்க கூட நினைச்சிருப்பீங்க, சில விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு இருக்கும், அது வந்த பிறகு அதுல சந்தோஷமே இருக்காது. என்னடா இது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன விஷயமா என்ன பண்ணுவோம், எனக்கு முதல் மாசம் எனக்கு வந்து சம்பளம் என் அக்கௌண்ட்ல உள்ளதை நான் பார்க்கணும். அப்புறம் என்ன ஆயிரும், அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல் சம்பளம் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல உள்ளாம எனக்கு ஒரு செக்ல கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அப்ப அக்கௌண்ட் கிரியேட் ஆகல 2016. நான் உடனே போட்டோ எடுத்து எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு முதல் மாசம் சம்பளம், அது ஒரு ஹாப்பினஸா இருக்கும். இப்ப சம்பளம் வரும்போது வந்துட்டு அது மாதிரி நம்ம பண்றோமா, வந்துருச்சு அப்படின்னு சொல்றோமா, நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு ஒரு இது இருக்கு. ஆனா அந்த ஒரு சந்தோஷம் வந்து என்ன ஆயிரும், அது போயிடும். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாசம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், சம்பாதிச்சோடனே உடனே ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். தம்பிக்கா இருக்கட்டும், அம்மாக்கா இருக்கட்டும், அக்காக்கா இருக்கட்டும், அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் சம்பாதிச்சு நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன், எங்க வீட்டுல கொடுக்குறேன், அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி சில சந்தோஷங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு விஷயத்த வாங்குவீங்க, அதுல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கும். என்னடா இது வாங்கி கொடுத்துட்டோம், நமக்குன்னு வாங்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கணும், ஆனா ஒரு சந்தோஷமே இல்லையே, ஏன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்திலையும் ஆண்டவரை முன்னெடுத்தணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறத நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த பழகிருக்கோம். வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பா வைத்துக் கொள்வார். போற இடத்திலும் வர இடத்திலும் வந்து என்ன போக்கில மட்டும் பாதுகாப்பா வைத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்கணும். இல்லாட்டி இப்ப கூட எங்க வீட்டுல அமேசான்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா உடனே அதை யூஸ் பண்றது கூட எங்க அம்மா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய ஞானத்தோட அந்த விஷயங்களை நம்ம பண்ண வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் வாங்குவோம். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் சில நேரம் நம்ம பணத்தை செலவிடுவோம். அப்ப என்ன ஆயிரும், நம்மளுக்கு இது ஆண்டவர் சித்தம் இல்லை போலன்ற உணர்த்துதல் நம்ம மனசுல வரணும். அந்த ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சில நேரங்கள்ல தோல்வியை நோக்கி போகும். அப்ப என்ன நடக்கும், ஆண்டவருடைய சித்தம் இல்லை போல, இது நம்ம தப்பா ஏதோ பண்றோம் போல. ஏன்னா ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அந்த மாதிரி அதனால இந்த ப்ராவர்ப்ஸ் புக்ஸ்ல எல்லாம் எவ்வளவு அழகா போட்டிருப்பாங்க. என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். என் புத்திக்கு உன் செவியை சாய்னா ஏன் அப்படி சொல்றாங்க, அதை அப்படின்னா சாய்க்க மாட்டோம். அதனாலதான் சொல்றாங்க, என்னோட புத்திக்கு செவியை சாய். நான் வந்து சொல்லியிருக்கேன், பாவம் என்ன மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது. இந்த இதுல பாருங்க எப்படி அழகா போட்டிருக்காங்க. ஒரு 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 பெண் கிடைத்த ஒரு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், அவர்களை பார்த்து சில பேர் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. உடனே என்ன ஆயிரும், நம்ம அவங்கதான் எனக்கு எல்லாமே. சில பேர் நல்லா பேசுவாங்க அப்படின்னும் போது என்ன ஆயிரும், உடனே அந்த எப்படி சொல்றது, கவர்ச்சிகரமா இருக்கிறதுனால உடனே என்ன ஆயிரும், அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. நம்ம இவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க. அதை தாண்டி வந்து அது என்ன சொல்றாங்க ஆண்டவர் அந்த விஷயத்துல, இந்த வேதாகமத்துல இந்த வசனங்கள் என்ன போட்டிருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க, யோசிச்சு பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு மாட்டிக்காதீங்க. எங்கேயும் போயிட்டு தப்பா எதையாவது பேசிட்டு தப்பா யாரா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், வேகமா போயிட்டு நம்ம டக்குன்னு அதுல உழுதுட்டு நல்லா பேசுறாங்கன்றதுனால இது கிளியரா போட்டிருக்கு வேதாகமத்துல. நம்ம இந்த வசனங்களை நீங்க திருப்பி ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னாலே, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் இருக்கும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும் அப்படின்னு. நீங்க யார வந்து இஷ்டப்பட்டு பாக்குறீங்களோ அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்குமா, தேன் கூடு போல் இருக்கும். இப்படி இருக்கும் அவங்க வார்த்தைகள். நம்ம எப்படின்னா, நம்ம மனசுல வந்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீ என்ன பண்ண, கேர்ஃபுல்லா இரு, யோசிச்சு பாரு, இந்த ஆண்டவருடைய சித்தம் தானா. ஏன்னா இங்க இருக்கவங்க நம்ம எல்லாருமே எப்படி ஒண்ணுமே தெரியாம, ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஜீரோ நாலேஜ்ல உள்ளவங்க கிடையாது. எல்லாருக்குமே ஆண்டவருக்கு வந்து சின்ன கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு வேதாகமத்தில் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீ சம்பாதிச்ச பணங்களை கூட அது எப்படி போட்டிருக்கு பாருங்க. முடிவிலே இந்த 16ஆம் வசனத்துல பாருங்க,
முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவடையும் போது நீ துக்கித்து, என்ன போட்டிருக்கு, நீங்க இவ்வளவு சேர்த்து வச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்து ஒரு விஷயத்துல இருந்து பார்த்தாலுமே வந்து கடைசியில வந்து நீங்க வந்துட்டு உங்க சர்ச்சில் சொல்ற மெசேஜ ஒழுங்கா கேட்கல, உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்லித்தர போதகத்தை கேட்கல அப்படின்னா அதுல எவ்வளவு அழகா எழுதி பாருங்க. நினைச்சு பார்த்து வேதாகமத்துல வந்து சர்ச்சில் நடக்கிறது குறித்து அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை நான் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. போதகர்களுடைய சொல் கேளாம சர்ச்சில் சொல்லி தரது வசனம் வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை வந்து போதனை பண்ணும்போது அவ்வளோ போதனைகள் கொடுப்பாங்க, அவ்வளோ எக்ஸாம்பிளோட கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்றோம், விட்டுறோம். ஏன் விட்டுறோம் அப்படின்னா மதுரம் அந்த என்ன சொல்றது, இனிப்பான வார்த்தைகளை எதை கேட்கறது, இனிப்பான விஷயங்கள் நம் கண்கள் இச்சிக்கிறது. அதனால என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவருடைய ஞானத்தை விட்டு விலகி போய் ஒரு இடத்துல வந்து நம்ம அப்படியே போயிடலாம், நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல ஆண்டவர் வந்துட்டு விசாரிப்பார். ஒரு இடத்துல வந்து வாழ்க்கை இருட்டா இருக்கும், என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சின்ன சின்ன அப்ப நம்ம திரும்பி நம்மளே வந்துட்டு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி போய் நிக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த வசனங்கள் 12-13 வசனத்தை பார்த்தோம்னாலே கிளியரா சொல்லலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என்கிட்ட அன்னைக்கே சொன்னாங்களே இது மாதிரி பண்ணாதீங்கன்னு, நான் சொல்லியும் கேட்கலையே, சர்ச்சுக்கு எல்லா வாரமும் போறேன், எல்லா வசனமும் தெரியும், எனக்கு எந்த அதிகாரம் எங்க இருக்குன்னு அப்படி எல்லாமே எனக்கு கிளியரா தெரியும், இருந்தாலும் நான் வந்து அந்த போதகத்தை கேட்காம போயிட்டேனே. அந்த போதனைகள் வந்துட்டு ஏன் அப்படி இங்க போட்டிருக்காங்க, என் போதகரின் சொல்லை நான் கேளாகணும். போதகர்னா யாரு, சர்ச்சில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தங்க வந்து வசனத்தை சொல்லி தராங்க, ஒரு பாஸ்டர். அவங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஞானத்தையும் அறிவும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்னாலுமே இல்ல ஒரு வீட்டுல ஒரு விசேஷனாலுமே முதல்ல என்ன பண்றோம், சர்ச்சில் இருக்க பாஸ்டருக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நமக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்துக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சில விஷயங்களை உணர்த்துவாங்க. நம்ம வந்து பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணுவோமா, இல்ல ஒரு பாஸ்டர் சபை நடத்துறவங்க மாதிரி நம்ம வீட்டுல வந்து டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம்னா பண்ண முடியாது. அது மாதிரி அது ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் மூலமா தான் அந்த நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு அழைக்கப்பட்டவர்கள் தான் வந்து வேதாகமத்தை கொடுத்துருக்கோம். போதகரின் சொல்லை கேளாமலே, உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லை கேளாமலே என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் அப்படி ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய போதனைகளை நம்ம கண் மூடிட்டு கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் வழி நடத்துதல் அவங்க நம்ம நடத்துறாங்க, அந்த விஷயங்கள் வந்து வழி விலகாம போகணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த முதல் வசனம், என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு செவியை சாய் அப்படின்னு சொல்லும்போது ஞானம்னா என்னன்னா நமக்கு டக்குன்னு தெரியாது, என்னது ஞானம் அப்படி என் புத்திக்கு செய்யணும், புத்தினா என்னது எனக்கு புரியலையே. அதுக்குதான் வந்துட்டு எல்லா வாரமும் சர்ச்சில் வந்து அந்த வசனத்தை அவங்க போதகர்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம கவனிக்கணும். அதுதான் ஞானம். அது ஒரு வாரமும் ஒரே மெசேஜை எல்லா வாரமும் கொடுக்குறாங்களா, இல்ல, ஒரு வாரமும் ஒரு மெசேஜ், ஒரு வசனத்தை எடுத்து அதுல ஆராய்ந்து இது என்னது, இதுதான் எப்படி இருக்கு, இதனால என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத வந்து நமக்கு வந்து நம்ம சபையில வந்து சொல்லித்தராங்க. இதை வந்து நம்ம வைத்து என்ன பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து வேதாகமத்தோட நாலேஜ் வந்து ஒரு லிமிட் தான் இருக்கு. ஆண்டவரோட நம்ம வந்து உறவாடி ஆண்டவரோட நம்ம பேசி ஆண்டவரோட ஜெபம் செய்து நம்ம இந்த வசனத்தை நம்ம வீட்டுல படிக்கிறோமா, இல்ல கடமைக்கு காலையில் சொன்ன ஒண்ணு படிக்கணும் அப்படின்றதுனால படிக்கணும். அது சபையில தான் வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணி வேதாகமத்தை ஆராய்ந்து சில பேர் சொல்லிக் கொடுக்கும் போது அதன் மூலமாக நமக்கு நல்ல ஞானங்களோ வெளிச்சமோ கிடைக்கும். அதனால ஆண்டவரோட ஞானத்தை எல்லா விஷயத்திலும் நம்ம வாழ்க்கையில் சின்ன விஷயமா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம எல்லா விஷயங்களும் நீ பண்ணீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஆண்டவரே தடை பண்ணுவார், உங்களுக்கே தெரியாம தடை பண்ணுவார். சில விஷயங்களை ஆண்டவர் வந்துட்டு நேர்த்தியாக செய்து கொடுப்பார். அதனால நம்ம ஜெபம் பண்ணி ஒரு விஷயமும் பண்ணும் போது என்ன ஆகுனா, நம்மளுடைய சுய சிந்தை இல்லாமல், நம்ம காலேஜ்ல படிச்ச அந்த நாலேஜ் இல்லாம, நம்ம வீட்டுல இருக்க அந்த புத்தி இல்லாம ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வழி நடத்துவார். நீ உனக்கு வந்து சோகமா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆண்டவர் அதை வந்து ஆசீர்வாதமாக வைப்பார். உன்னை இன்னொருத்தங்கள் மத்தியில சாட்சியாக வைப்பார். இதுவரை நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணி அவர் புத்திகளையும் செவிகளையும் சாய்த்து போனோம் என்றால் நம்ம வாழ்க்கையில வந்து இன்னும் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவார். இப்ப இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒவ்வொரு விஷயத்திலிருந்து விலகி ஆண்டோட நாம மகிமைப்படும்படியாக இந்த சபையில நீங்க எந்திரிச்சு சாட்சி சொல்லுங்க, நான் இந்த மாதிரி வந்து ஜெபம் பண்ணினேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் தான் எனக்கு அதை வழி கொடுத்தார், என்னால அதுக்கு என்ன பண்ணனே தெரியாம இருந்த டைம் அது, ஆனா நான்லாம் இப்படி இருப்பேனான்னு நினைச்சு கூட பார்க்கல,
ஆனா எனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் தான் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் என்னை இந்த இடத்துல பாதுகாத்தார், ஆண்டவர் தான் என்னோட தேவைகளை சந்தித்தார்னு நம்ம உற்சாகமாய் சந்தோஷமா சாட்சி சொல்லுவோம். அந்த மாதிரி சாட்சியை நம்ம எப்படி சொல்லுவோம் என்றால் ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும், அவர் ஞானத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் போதைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். இதன் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது இதன் மூலமாக நல்ல நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளின் நேரம் கடந்த வாரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து சபைக்கு முன்பாக எனக்கு சாட்சிகளாக நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து பாடல்களை பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து
துதிக்கிறப்பா. அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் மற்றும் உம்முடைய திருப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே. படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணிக்கை படைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. உங்களை நினைத்தரும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவப்பா. எங்களோடு பேசுவதைகளும் உங்களுடைய கிருபை பிரசன்னம் ஆராதனை முழுவதும் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். யாரும் உட்காரலாம். அறிவிப்புகள் சாயங்கால வேளையிலே குடும்பமாய் அங்காங்கே இருந்து ஜெபம் செய்யுங்கள். நமக்கான சொந்தமான இடத்துல ஆண்டவர் தருகிறதற்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே நமக்கான ஊழியத்தையும் நமக்கான இடத்தையும் ஆண்டவர் சீக்கிரமாய் தருவார்கள். அதே போல புதன்கிழமைகளிலே எம்ஜிஆர் நகரிலே வைத்து ஊழியர்கள் உபவாச ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த எம்ஜிஆர் நகர் ஜெபத்திற்காகவும் தொடர்ந்து உங்கள் தனி ஜெபத்திலே ஜெபிங்கள். அந்த ஊழியர்களும் இடைவிடாமல் தொடர்ந்து நடக்கும்படி கொடுத்த நல்ல பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை இங்கே வைத்து உபவாச ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு தெரிந்தவர்களை கொண்டு வாருங்கள். அந்த ஜெபத்திற்கும் ஜெபம் செய்யுங்க. இந்த ஊழியர்கள்லாம் நடக்கிற இயேசுப்பா எங்கள் சர்ச்சில் நல்லா நடக்கணும். பாஸ்டரமாக ஆசீர்வாதமாக வைங்க. அவங்க எந்த இடத்துல வந்துட்டு நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி வராங்க. போட்டிய மரத்தில் அவங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. எங்களுக்காக ஒரு இடமா ட்ராவல் பண்ணி அவங்க வந்து இந்த ஆண்டோட வார்த்தைகளை தராங்க. அதுக்காக வீட்டில் உட்காந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மெசேஜை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே போல சனிக்கிழமைகளிலும் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவர்களே அந்த வாட்ஸ்அப் ஜெபத்திலையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த ஊழியர்களை ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இடம் இல்லாமல் இருக்கிறதும் நிறைய பிரச்சனைகள் சோர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இடத்துல என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு எப்படியாவது வாங்கிடணும், இல்லை நாளைக்கே வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இல்லை அப்படியெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இதெல்லாம் வந்து சத்ருவின் போராட்டம் தான். எப்படியெல்லாம் வந்து இந்த ஊழியத்தை நிறுத்தலாம், எப்படியெல்லாம் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டிமோட்டிவேஷனை கொண்டு வந்துடலாம், எப்படியெல்லாம் வந்து கூட்டமே இல்லையே இங்கே போய் எதுக்கு போகிறோம் அப்படின்னு வந்துடலாம், மியூசிக் நல்லாவே இல்லையே இங்கே போய் எதுக்கு போகலாம், பாட்டு நல்லாவே பாட மாட்டாங்களே, ஒரே சாராள பாட்டே பாடுறாங்களே, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்களே, இங்கே எப்படி எதுக்கு நான் போகிறேன், நிறைய வரும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இத்தனை வருஷமா போறேனே ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, இத்தனை வருஷமா போறேனே என் வாழ்க்கை எப்படி இருக்குது, யாருமே சபையில என்ன இப்படி ஊழியம் பண்றாங்க, அந்த சர்ச்சில் தான் பாருங்க எப்படி பண்றாங்க, இந்த சர்ச்சில் பாருங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி வளர்றது, நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல வந்து தோணிக்கிட்டே இருக்கும். நிறைய ஐடியா வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். சில விஷயங்கள் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்துட்டு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது இந்த மாதிரி எனக்கு தாட் வர்றதுனால, இந்த மாதிரி சிந்தனைகள் வர்றதுனால, இதனால இந்த ஊழியத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படி அந்த விஷயம் பிரயோஜனமே இல்லைன்னா சத்ருவால ஒரு தாட் தான். இது ஆண்டவர் அந்த மாதிரி சிந்தனைகளை கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம நீதிகளில் படிச்ச மாதிரி தான், ஸ்வீட்டான விஷயங்களை வந்துட்டு பேசுற இடத்துக்குன்னா உடனே அலைப்போல போய் மாட்டிக்கிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டு ஐயோ இன்னும் இப்படி இருக்குதே, அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அதான் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஊழியத்தை குறித்து நம்ம விசுவாசிகளா இருக்க நமக்கும், எனக்கே தான் சொல்றேன், எனக்கும் சில நேரங்களில் வந்து ரொம்ப டவுனா இருக்கும். இப்படி பண்றது வேற ஏதாவது பண்ணலாமா, எப்படி வேலை வேற இருக்குது, அதையும் பார்த்துட்டு இப்படியும் பண்றது என்ன, இதெல்லாம் உடனே வந்து தோன்ற ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து சத்ருவோட போராட்டம். எங்க அப்பா சொல்ற ஒரே எந்த இடத்துலயுமே வந்துட்டு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஊழியத்தை வைத்து நடக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். கீழே வந்து இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டுல சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க, சபையில இருக்கிறவங்களே வேற ஏதாவது சொல்லுவாங்க. எந்த இடத்துல எந்த மாதிரி டிமோட்டிவேட்டிங்கா இருந்தாலும் கண்களை மூடி இந்த ஊழியத்தை நான் பண்ண போறேன். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்து இத்தனை வருஷமா இந்த ஊழியத்தை தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம சபையில வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இப்போ 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்றது. எப்பயுமே வந்துட்டு இந்த ஒரு நம்ம இதுலதான் இருந்திருக்கோம். எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து சபை கூடுதலுக்கு வர்றதுல வந்து நம்ம வந்து எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாமல் நம்ம இருக்க வேண்டும். அந்த சபைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வந்த உடனே வசனங்கள் கேட்கிறோம், பாட்டு கேட்கிறோம், போறோம், இப்படின்னு இல்லாம வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த ஊழியத்துக்கு நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ண வந்திருக்கேன். ஏசப்பா, என்னுடைய கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சொல்றேன், இந்த வருங்காலத்துல வந்துட்டு இருக்கிற எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நீர் என்னை சமாதானமா இருங்க,
நீர் தான் எனக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு எங்க ஊழியத்தை ஆசீர்வதி. எத்தனை பேர் வந்து நம்ம ஊழியத்தை எல்லாருமே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லணும். அது நல்லதுதான். ஆனா அதையும் தாண்டி ஊழியத்திற்காகவும் ஜெபம் செய்யணும். ஏசப்பா எங்க சர்ச்சில் இத்தனை பேர் வராங்க, வரும்போது நம்ம ஒருத்தங்களுக்கு கூப்பிட்டு வர்றதுன்றது ஈஸி. கீழே போற வரங்க வாங்க 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 சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க எல்லாம் கிளம்பி. ஆனா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பிச்சுப்பாங்க, வந்துட்டு உட்காருவாங்க போயிடுவாங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஜெபம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஊழியத்தை அவரை அழைக்கிறது. ஒருத்தர் நம்மளுக்கு கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்யணும். ஏசப்பா நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூப்பிட்டு வரேன், அவங்க கேட்கிற மாதிரி நீங்க ஒரு வசனத்தை கொடுங்க ஏசப்பா, அவங்க உள்ளத்தை தொடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் வந்து ஆண்டவர் அந்த மெசேஜ் கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை வந்து பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல்களை தருவாங்க. அதனால ஜெபத்தோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுக முடியும். அதனால ஜெபம் இல்லாமல் நம்ம பண்ண டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். என்னடா போயிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள தேவையில்லாம நம்ம தான் வந்து போட்டுருப்போம். நம்ம வாழ்க்கையா இருந்தாலுமே இதே தான் நடக்கும். என்ன வேலையில் இப்படிதான் போயிட்டு இருக்கு, இதுவே இல்லையே, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லையே, வேலையை இப்படிதான் ஒரு சம்பாதிக்கிறோம் வரோம் போறோம் தான் இருக்குது, அதை தாண்டி ஒண்ணுமே இல்லையா. ஆண்டவர் தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். நம்ம ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் இன்னைக்கு காலையில கூட எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த வாட்ஸ்அப் ஜெபத்துல வந்து எஸ்தர் சிஸ்டர் வந்து நம்ம சபையில ரொம்ப காலமா வச்சுக்கோம். அவங்க வந்துட்டு அவ்வளோ அழகா சாட்சி சொன்னாங்க. அவங்க இத்தனை வருஷம் எங்க சபை எங்க சர்ச்சு பாஸ்டர் மாதிரி வேற எந்த பாஸ்டருமே கிடையாது. எங்க சர்ச்சு பாஸ்டர் வந்துட்டு ஒரு இடத்துல கூட டீவியேட் ஆக மாட்டாங்க. ஒயிட் கட்டினாதான் இது பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ராமஜன் கொடுப்பேன், அது மக்களுக்காக வந்துட்டு பண்ண ஊழியமே கிடையாது. இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பேசினா எல்லாமே வந்துருவாங்க சர்ச்சுக்கு அப்படின்லாம் கிடையாது. இப்படிலாம் இந்த மாதிரிலாம் அவங்க சாட்சி சொல்றதுக்கு அவங்களாம் வந்துட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வந்துட்டு இருக்காங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்க வந்து அவங்க ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம ஊழியத்துல. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம விலகி போகாம நம்ம ஊழியம் இப்படிதான் இருக்கும். நம்ம ஊழியத்தை வந்து சோதனைக்குள்ளதான் இருக்கும். நம்ம எந்த ஊழியமா இருந்தாலும் சோதனைக்குள்ளதான் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணி நான் இந்த சர்ச்சுக்கு போறேன்னா நான் இப்படிதான் இருப்பேன், அந்த சர்ச்சில் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருப்பேன், நான் அந்த சர்ச்சில் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் அப்படின்னா வந்துட்டு அது ஆண்டவரோட நாம மகிமைப்படும்படியா கிடையாது. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம வீட்டுல இருக்க மாதிரி போறோமா, ஒரு பைஜாமாஸ் போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போறோமா, கல்யாணம் மேக்கப் போடுறோம், எடுத்து கட்டுறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த கல்யாணத்துல அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு சபை கூடுதலுக்கு போகும்போது எப்படி வரோம் நம்ம, ஐயோ அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் போய் இருக்க போறேன், அதுக்காக நான் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு நல்ல அப்படி நினைக்கிறோமா, சபைக்கு தான் சர்ச்சுக்கு தான் நாங்க 4 பேர் தான் இருக்கிறோம், அதனால நாங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு இடத்துல நம்மள முதல்ல நம்ம பார்க்கணும். நான் வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன்னா, நான் வந்து ஆண்டவர் நான் போய் ஜெபம் பண்றேன்னா ஏசப்பா என் உள்ளத்தை பாருங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். ஊழியங்கள் வந்து அப்படிதான் கட்ட முடியும். நம்ம ஜெபத்தின் மூலமா மாத்திரம் தான் கட்ட முடியும். வேற எல்லாமே உலகத்தனமான ஐடியாக்கள் நிறைய வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஜெபம் இல்லாமல் எந்த ஐடியா இருந்தாலுமே ஜெபம் பண்ணணும். நம்ம ஊழியத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால ஜெபத்தோடு இந்த ஊழியங்களை ஒவ்வொரு இடத்துல நம்ம செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாதிரி பத்திரிகையும் கடந்த வாரத்துல வந்து போஸ்ட் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த பத்திரிகை போடுறது நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துச்சு. இப்போ வரக்கால போன வாட்டியே சாட்சியை சொல்லியிருந்தேன். ஆனா அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டா முடிக்கும்படி அந்த பத்திரிகை கொண்டு அதை போஸ்ட் பண்ணும்படி ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும்படி ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியமுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கு. கஷ்டம் இல்லாமல் ஊழியம் எதுவுமே நடக்கல, எல்லாமே கஷ்டப்படுது. பத்திரிகைக்கு மெசேஜ் எழுதணும் அப்படின்னு உட்காந்தாலே எங்க அக்கா சொல்லுவாங்க, மெசேஜ் எழுதணும் உட்காந்தாலே ஏதோ ஒரு போராட்டம் வந்துருது, அதெல்லாம் பண்ணவே முடியல. அது அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி தான் வந்து அந்த ஊழியத்தை பண்ணணும். ஊழியம் பண்ணனாலே கஷ்டம் இல்லாம சொகுசா ஏதாவது ஊழியம் நடக்குதா அப்படின்னா ஆண்டவரோட சுத்தம் இல்லாமல் நடக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா எல்லாமே ஈஸியா இருக்கு. கார்பரேட் மாதிரி கிடையாது. அப்படியே பிளான்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இதுல வந்து சத்ரு இருக்கலாம், கார்பரேட்ல சத்ரு கிடையாது. இங்க வந்து ஊழியத்தை பண்ண விடாம அதை தடுத்துட்டே இருப்பான். அதுதான் ஊழியம் பண்ண விடாம தடுக்கிறத தடுத்துட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருப்பான். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வரவங்க சபைக்கு வரவங்க எல்லார் மனசுலயும் ஏதாவது ஒரு டிமோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கும். அதனால ஜெபம் செய்து ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க ப்ரேயர் பண்ணணும். ஏதாவது ஒரு தப்பான ஒரு யோசனை வச்சுன்னா ஏசப்பா என்னன்னு தெரியல இந்த மாதிரி வருது, இந்த யோசனை எனக்கு விடுதலை கொடுங்க ஜெபம் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளையும் பரிசுத்தமா வைத்திருப்பாங்க. அதே போல இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் நல்ல மென்மேலும் வளர்த்து ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக
நம்ம சபையாக இந்த ஊழியங்களை தொடர்ந்து நம்ம நடத்த முடியும். அதனால ஊழியத்திற்கு என்று ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுவாங்க. தனி ஜெபத்துல கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேற அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். தேவ செய்தியை நமக்கு டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் நிறைவேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 வசனங்களை வாசிப்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வசனத்தோடாய் பேசுவதாக. ஓர் ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கற்றுக்கொண்டு வேலையை கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆவிலும் பலப்பட கத்திரிக்கு ஊழியர்களை செய்வதற்கு அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்றால் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிடுச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வெள்ளம் நாம எல்லாம் அறிந்ததான ஒரு காலம். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அதனால ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னா இல்ல, அதனால அழிவுகள் தான் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பாறையின் மேலே, இயேசு கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மேலே நாம் வீடுகளை கட்டுகிறதான வேளையிலே பெருவெள்ளம் நமக்கு வந்தாலும் கூட அது நம்ம என்ன செய்யாது, அது சேதப்படுத்தாது, நம்மை அசைக்காது என்று சொல்லி நாம் வீட்டிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வீடு கட்டுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். கற்பாறையின் மேல வீடு கட்டினாங்கன்னா எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு வெள்ளங்கள் வந்தாலும் மண் அரித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை காணப்படாது. அல்லேலூயா. அந்த வீடு ஸ்திரமாக கட்டப்பட்டிருக்கும், அது அசைக்கப்படாது இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் மணலின் மேல கட்டப்பட்டதான வீடு அதை அடித்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இங்கு வெள்ளம் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி கேட்டால் ஒரு பறிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை அது பிடுங்கி போடுகிறது, சமாதானத்தை அது பிடுங்கி போடுகிறது. சத்துரு நமக்கு கொண்டு வருகிற பயங்கள் நிமித்தமாய் நாம் எல்லாவற்றையும் நம்முடைய சந்தோஷத்தை ரட்சிப்பை கூட எழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 90 நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம், வெள்ளம் போல என் ஆத்துமாவை என்ன செய்து வாரி கொண்டு போகிறேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், வெள்ளம் போனதான காரியங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போனது, என்றால் பறித்து கொண்டு போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளம் பறித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான சந்தோஷம் நல் காரியங்களை பறித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்ரு கூட என்ன செய்கிறான், வெள்ளம் போல நமக்கு இருந்துட்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சத்ரு நம்முடைய ஆத்மாவை சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ளாதபடிக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை அவன் பறித்துக் கொண்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கஷ்டத்தை கொண்டு போகிறான். விசுவாச வாழ்க்கை நம்மிலே காணப்படுகிற விசுவாசத்தை கூட அவன் அழித்துக் கொண்டு போகிறான். கர்த்தரிலே மற்றும் உறுதியை கூட அவன் அழித்துக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளம் கதறுதலை கூட குறிப்பிடுகிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், அநேகர் வாழ்க்கையில கதறாங்க. எப்ப கதறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போறாங்க, இன்னுயிரில இழந்து போகிறதான வேலையிலும் கூட அவர் கதறி கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வெள்ளம் தேவனுடைய கோபத்தை கூட காட்டுகிறது. யோவா நாம் பார்க்கிறோம், நோவாவின் நாட்களிலே பார்க்கிறோம், மனுஷ தற்பிரியராயும் தேவனுடைய வார்த்தைகளை கேளாதவராயும் காணப்பட்ட போது
அங்கு வெள்ளம் வந்ததான வேளையிலே அநேக மக்கள் மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மேல் இல்லை என்றால் கண்மலையின் மேலே நம்முடைய இந்த ஆத்துமாவாகிய வீடை கட்டவில்லை என்று சொல்லி கேட்டால், பெருவெள்ளம் நமக்கு மோதியடிக்கும் போது நாம் அதிலே நிற்கக்கூடாதபடி அழிந்து போவோம். அல்லேலூயா. நாம் அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நமக்கு காணப்படும். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அந்த கற்பாறையின் மேலே நாம் நம்முடைய வீட்டை கட்டும் போது பெருவெள்ளம் போது எடுத்தாலும் கூட நாம் நிலைத்து நிற்போம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெருவெள்ளம் எதெல்லாம் மோதி அடிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியது, அதை அசைக்க கூடாமல் போயிற்று. மத்தேயு 7:25 பார்ப்போம். பெருமழை சூழ்ந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இங்கே பார்க்க 2 இடத்துல நம்ம வீட்டிலே பார்க்கிறோம். பெருவெள்ளம் ஒரு வீட்டின் மேலே மோதி அடித்தது. அந்த வீடு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டபடியால் அந்த வீடு அசைக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், பெருவெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியும் கூட அது விழவில்லை. அல்லேலூயா. ஏன் விழல? ஏன் அது அசைக்கப்படவில்லை என்றால் அந்த வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது நாம் கட்டப்பட்டிருக்கோம் என்று சொல்லி கேட்டால், பெருவெள்ளம் நமக்கு மோதி அடித்தாலும் கூட நாம் விழுந்து போக மாட்டோம். அல்லேலூயா. கற்பாறையின் மேலே கட்டப்பட்டதான வீடு அது அசைக்கப்படுவதில்லை. எப்பேற்பட்டதான சூழ்நிலை நம் மீது மோதி அடித்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தினாலும் கூட, கிறிஸ்துவிலே நாம் ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் உறுதியாய் நாம் ஜீவிப்போம் என்று சொல்லி கேட்டால், எப்பேற்பட்ட பெருவெள்ளம் நமக்கு ஏறிட்டாலும் கூட நாம் விழுந்து போக மாட்டோம். அல்லேலூயா. நாம் அசைக்கப்படாதிருப்போம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வலது பாசத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், 16ஆம் சங்கீதத்திலே இவ்வாறாய், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த எப்பேற்பட்டதான பெருவெள்ளம் நம்மை மோதி அடிக்கக்கூடியதாய் காணப்பட்டாலும் கூட தேவ பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரியதான வீடை நாம் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையிலே இல்லை என்றால் கற்பாறையிலே நாம் கட்டும் போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயின் நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். நாமே அவருடைய வீடாயிருக்கிறோம். அல்லேலூயா. அவரிலே இயேசு கிறிஸ்து என்ற கற்பாறையான கண்மலையிலே நாம் கட்டப்படும் போது, அல்லேலூயா, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வீடாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது நம்மேலே வெள்ளம் வந்து சூழ்ந்தாலும் கூட, அல்லேலூயா, சத்ரு நமக்கு கொண்டு வருகிறதான பாடுகள், சஞ்சலங்கள், துன்பங்கள், வியாதிகள், மோதியடிக்கிறதான வெள்ளங்கள் நம்மீது வருகிறதான வேளையில கூட நாம் அவருடைய வீடா இருக்கிறோம். அவரிலே கட்டப்பட்டிருக்கிறபடியாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு தீங்கும் நம்மை தீண்டாது, ஒரு சேதமும் நம்மை அணுகாது, சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாமே அவருடைய வீடாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10:5.
நாம் அவருடைய வீடா இருக்கிறோம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வீடாய் காணப்படுகிறோம், கண்மலை கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவிலே கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட்டிருக்கும் போது நமக்கு பெருவெள்ளம் வந்தாலும் கூட நம்மை அணுகாது, அது சேதப்படுத்தாது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பாருங்க, நாம் வீட்டா இருக்கிறோம். நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும்? வேரூன்றப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவிலே கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேர் ஒரு மரம் வளருதுன்னு சொல்லி கேட்டா அது வேர் ஊன்றி வளர வேண்டும். அது சைடுல எல்லாம் போனா ஸ்ட்ராங்கா நிக்காது. மண்ணுக்குள்ள ஊன்றி போகும்போதுதான் அந்த மரமானது என்ற காற்றடித்தாலும் என்ன புயல் அடித்தாலும் அது என்ன செய்யும்? சரியாக நிற்கும், நேராய் நிற்கும். தேவப்பிள்ளை நாமும் கூட இயேசு கிறிஸ்துவிலே வேர் கொண்டவர்களாய் அவரிலே கட்டப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது, ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. எந்த சத்ருவும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வீடாய் காணப்படுகிறோம். நாம் வேர் கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவிலே அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30:24. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவது அற்பமான ஜெந்துவாயிலிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜெந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும். பாருங்க, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள். ஹல்லேலூயா. அந்த குழி முசல்கள் பாருங்க, அது சத்துவமற்ற ஜந்துவா. ஹல்லேலூயா. அதுக்கு சக்தியே இல்லை என்று சொல்லி, ஆனா இது தன்னுடைய வீடை எங்கே கட்டுதான்? கண்மலையின் மேலே கட்டுகிறது. ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே அது கட்டுகிறதான வேலை அது பாதுகாப்பை உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே எந்த விதமான காட்டு மிருகங்களோ துஷ்ட மிருகங்களோ அதுக்கு கிட்ட வராதபடி அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கண்மலையின் மேலே அந்த குழி முசல்கள் தன்னுடைய வீடை வைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வீடை கட்டும் போது, ஹல்லேலூயா, ஒரு பாதுகாப்புக்குள்ளே, ஒரு அரணுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காமற் போகும். ஹல்லேலூயா. நாம் கண்மலை எப்படி ஒரு அறிவற்றது சத்துவமற்ற ஜந்துவா இருந்தாலும் கூட கண்மலையிலே இந்த குழி முசல்கள் தன்னுடைய வீடுகளை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையிலே வீடை கட்டும் போது ஒரு பாதுகாப்புக்குள்ளாய் நாம் காணப்படுவோம். எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அடைக்கல பட்டணத்திலே நாம் காணப்படுவது போல கண்மலையிலே கட்டப்படும் போது ஒரு பாதுகாப்பை நாம் உணர முடியும். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே வந்ததான உனக்கு அடைக்கலம் உண்டாவதாக, நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அடைக்கலமான பட்டணத்திலே நாம் வருகிற போது நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம்
பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு கர்த்தருடைய கண்மலையிலே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய கற்பாறையிலே நாம் வீடுகளை கட்டும் போது ஒரு அடைக்கலத்திலே நாம் காணப்படுகிறோம். அந்த அடைக்கலத்திலே நாம் ஓடுகிறதான வேளையிலே நாம் சுகமாய் பலனாய் ஜீவிக்க முடியும். ஆமென். ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஒரு அமைதியா ஜனங்கள், கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டதான பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவிலே அந்த கற்பாறையிலே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம், அவர் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே வருகிறதான பிள்ளைகளுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வீடு கற்பாறையாகிய இளையங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிங்க, யோபு 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். யோபு 22:16. காலம் வருமுன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் வெள்ளம் புரண்டது. நீ பாருங்க, காலம் வரும் முன்னே வாடி போனார்கள், அவர் அஸ்திபாரத்தின் மேல வெள்ளம் புரண்டது. இங்கே பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் வெள்ளம் மோதி அடித்தது. எங்க மோதி அடிக்குதுன்னு பார்த்தோம், வீட்டின் மேலே மோதி அடிக்கிறது. ஹல்லேலூயா. பெரு வெள்ளம் வீட்டின் மேல மோதி அடித்தாலும் இயேசு கிறிஸ்துவிலே கட்டப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது அந்த பெருவெள்ளம் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், பெருவெள்ளம் மோதி அடிக்குது. எங்க அடிக்குதுன்னா அஸ்திபாரத்தின் மேலேயே மோதி அடிக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம், அஸ்திபாரம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது கீழே ஊன்றப்பட்டதாய் காணப்படுகிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே கூட என்ன செய்யுதான், பெருவெள்ளம் மோதி அடிக்கிறது. ஆனாலும் கூட தேவ பிள்ளை, நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவிலே காணப்படும் என்றால் நமக்கு ஒரு சேதமும் வராது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:10-11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றார், அஸ்திபாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதா பார்த்தோம், கண்மலை கிறிஸ்துவே என்று சொன்னேன். இங்கே பாருங்க, அஸ்திபாரத்தின் மேலே வெள்ளம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவே நமக்கு எப்படியா இருக்கிறார், அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது இங்கே நமக்கு வெள்ளம் வந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறபடியால், அவரிலே ஊன்றுதான் கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படும்படியால் வெள்ளம் வந்தாலும் நம்ம என்ன செய்யாது, நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு அஸ்திபாரம் மறைந்து காணப்படுகிறதோ, நம்மளும் கூட இயேசு மறைந்து காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நமக்கு பெருவெள்ளம் சூழ்ந்தாலும் கூட கிறிஸ்து நமக்குள்ளே அஸ்திபாரமாய் காணப்படுகிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் மிக அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இங்கே பாருங்க, இந்த திட அஸ்திபாரமாய் காணப்படுது, பரீட்சைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் பார்க்கிறதான வேளையிலே அவர் மிகுந்த சோதனைக்குள்ளாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினான வேளையிலே பார்க்கிறோம். அந்த பிசாசானவன் அவரை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் நமக்காய் மரித்தார். ஹல்லேலூயா. இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அவர் பரீட்சைக்குள்ளாக இல்லையென்றால் சோதனைக்குள்ளாக அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு விலையேற பெற்ற ஒரு கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1:18-19 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான கர்த்தர் அவர் விலையேற பெற்றவராய் காணப்படுகிறார். அந்த அஸ்திபாரத்திலே நாம் காணப்படும் போது தேவ பிள்ளைகளை திடமாய் நாம் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்திலே நம்முடைய வீடு கட்டப்படுமானால் தேவ பிள்ளைகளை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. எபேசியர் 2:20 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கிறோம், முதலாவதாக இயேசு கிறிஸ்து ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். அந்த அஸ்திபாரத்திலே நாம் கட்டப்படுவோம் என்று சொல்லி கேட்டால் நம்முடைய வாழ்க்கை உறுதியாய் காணப்படும். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் முன்னேறி செல்ல முடியும். இங்கே பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் எப்படி இருக்கிறாங்க? அஸ்திபாரமாய் காணப்படுறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாய் காணப்படுகிறார். ஒரு சபைக்கு வருகிறதான பிள்ளைகள் ஊழியரோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட, மூப்பர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜீவிக்கிறதான வேளையிலே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள், ஆவிக்குரிய ஜீவித்தை சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நாம் காணப்பட்டாலும் கூட அவரிடத்திலே நாம் உரையாடும் போது ஹல்லேலூயா நமக்கு ஆத்துமாவிலே ஒரு பலனையும் ஒரு தைரியத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் கீழே விழாதபடி, அசைக்கப்படாதபடிக்கு நம்முடைய அஸ்திபாரத்தை ஊன்ற கட்டுகிறவர்களாய் இந்த பரிசுத்தவான்கள், மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு சபைக்கு அநேகர் வருகிறாங்க. அநேகர் என்ன செய்யற? ஊழியக்காரருடைய, மூப்பர்களுடைய ஆலோசனையை கேட்க விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஏதாவது கடைசியில் உட்கார்ந்து கடைசியில் சேரும் முடியத்துக்குள்ள ஓடி போயிடு. தேவ பிள்ளை வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் கூட சமாதானமாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள். ஹல்லேலூயா. மூப்பரோடு கூட, அப்போஸ்தலரோடு கூட, தீர்க்கதரிசிகளோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு ஐக்கியமாய் காணப்படும் போது அதுவும் நமக்கு ஒரு திட அஸ்திபாரத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபையோரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எபிரேயர் 13:17 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்காக எப்படிப்பட்ட உத்தரவாதியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைக்கு போகும்போது உங்களை மூப்பர்கள், உங்களோட இருக்கிற விசுவாசிகள் அவங்களோட ஐக்கியமாய் நீங்க வைக்கும் போது உங்களோட ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யறாங்க? உத்தரவாதமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இன்றைக்கு அப்போஸ்தலரோடு கூட, ஊழியரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், அட்டெண்டன்ஸ் போட்டோம், வெளியே போனோம் அப்படின்னு இல்லாதபடி எல்லாரோடு கூட ஒரு ஐக்கியம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:12 வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:12. அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்தும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள். பாருங்க, உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்களுக்கு என்ன செய்யறாங்களா? புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அன்னதினமும் என்ன செய்வாங்க? விசுவாசிகள் வருவாங்க. ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அநேக ஊழியர்கள் செஞ்சு இருப்பாங்க. சில குடும்பங்களை பார்த்து கணவனும் மனைவி என்ன செய்வாங்க? சண்டை போட்டுட்டே வருவாங்க.
அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நேரம் எங்கதான் வருவாங்க, சபைக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு 3 வேளையும் நம்ம என்னதான் போடணும், சாப்பாடு ஆக்கி போடணும். இவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, இங்கேயே தங்கிடுவாங்க. எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பார்த்து அவங்களை சண்டை போட வச்சு சண்டையெல்லாம் தீர்த்து வச்சு நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் ஐக்கியம் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது டாட்டா காமிச்சு போயிடுவாங்க. ஆனா போதிச்சு நம்ம அவங்களுக்கு சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்க குடும்ப ஒற்றுமையா இருப்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்வோம். ஆனா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. இது அநேக பல இடங்களுக்கு ஊழியர்களை செஞ்சிருக்கிறோம். கிட்ட 10-15 இடங்கள்ல ஊர்கள்ல பல டவுன்ஸ் எல்லாத்துலயும் ஊழியர் செய்வோம். அங்க எல்லாமே இதுல நாங்க பார்ப்போம். அநேக சண்டை போட்டு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஊழியர்கள் உத்தரவாதியா இருக்கிறாங்க, விசாரணைக்காரனா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அவங்க நம்மளுக்கு மதிக்கல, நம்ம விட்டு போனாலும் கூட என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா பாக்க சபையை விட்டு அவங்க போனாலும் எல்லாம் ஜோப் பண்ணிட்டு அவங்க தான் வருவாங்க. ஆனாலும் எங்க அப்பா நீ அங்கெல்லாம் போனீங்க, ஏன் இங்க வர அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஜோப் பண்ண ஜோப் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதியும் விசாரணைக்காரமாய் அவர்கள் காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:17. திருவசனத்திலும் உபதேசத்திலும் உங்களை என்ன செய்யறாங்க, வளர்க்கும்படியா அவர்கள் எப்படி பண்றாங்க, பிரயாசப்படுறார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கும் போது நாம் திட அஸ்திபாரம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பெருவெள்ளம் வந்தாலும் கூட நாம் அஸ்திபாரத்திலே ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் ஜீவிக்கும் போது அது நம்மை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. அது நம்ம மேற்கொள்ளாது. முதலாவது சொன்ன கிறிஸ்துவிலே உடைய அஸ்திபாரம் காணப்பட வேண்டும். ஆமென். இங்க அடுத்ததா நான் சொன்ன எது சொன்ன, மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியரோடு கூட உடைய அஸ்திபாரம் காணப்படுது. 3வதாக வாசித்து பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். இங்க பாருங்க, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் மதிலை மோதி அடிக்கிறதான பெருவெள்ளம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பெருவெள்ளம் நாம் பார்த்தோம், வீட்டின் மேலே அது மோதி அடிக்கிறது. அடுத்ததா பார்த்தோம் பெருவெள்ளம் அஸ்திபாரத்தின் மேலே மோதி அடிச்சது. இங்கே பாருங்க, பெருவெள்ளம் என்ன செய்யற, மதிலை மோதி அடிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மதிலை நாம் பார்க்கும் போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டிட்டு சுற்றிலும் என்ன செய்யறாங்க, மதில் போடுறாங்க. அது எதுக்கு போடுறாங்க, பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நமக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது, சுகமா இதிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக மதில் போடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இங்க பார்க்கிறோம் பெருவெள்ளம் என்ன செய்யறோம், மதிலை மோதி அடிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் மதிலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நமக்கு மதிலாய் காணப்படுகிறது. வாசித்து பாருங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:1. காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான் நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் பலனுமாய் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாக பெருவெள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மதில் மேலே என்ன வருதா, பெருவெள்ளம் மோதி அடிக்கிறது. இங்க சொன்ன மதில் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நாம் தேவனிலே ஊற்றப்பட்டவர்களாய் காணப்படும் போது பெருவெள்ளம் நம்ம மோதி அடித்தாலும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை 1 கொரிந்தியர் 10:1-2 வசனங்களை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள்.
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஏசாயா 60:18 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டார்கள். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பாருங்க, மதிலை ரட்சிப்பென்றும் வாசல்களை துதி என்றும் சொல்வாயாக. ரட்சிப்பு உங்களுக்கு மதிலாய் காணப்படும் போது கொடுமை உங்கள் தேசத்திலே காணப்படாது. அல்லேலூயா. நோய்கள் உங்கள் தேசத்திலே காணப்படாது. துன்பம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாது. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பை மதிலாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு நமக்கு மதிலாய் காணப்படும் போது கொடுமை அங்கே காணப்படாது. அல்லேலூயா. அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். யாத்ராகமம் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அன்றைக்கு அது செங்கடல் வழியாய் பிரயாணப்பட்டு போறதான வேளையிலே அங்க ஆண்டவர் சொல்கிறார், செங்கடலை நீ பிழை என்று சொல்லும் போது அவர் அவ்வாறாய் செய்கிறதான வேளையிலே காற்று வீசி அந்த இடத்துல வெட்டாந்தரை உண்டாக்குவதை நாம் பார்க்கிறோம். அது இரு பக்கமும் ஜலம் மதில் போல நின்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜலம் எதை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டால் ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதான பிள்ளைகள் பெருவெள்ளம் வந்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை பெற்றதான மக்கள் ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஞான ஸ்நானத்தை பெற்றதான பிள்ளைகள் கூட உங்களுக்கு பெருவெள்ளம் சோதனைக்காரன் உங்களுக்கு சோதனைகளை கொண்டு வந்தாலும் கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஞான ஸ்நானம் என்கிறதான மதில் மேலே கட்டப்பட்டுள்ளா இருக்கும் பொழுது ஒரு தீங்கு உங்களை அணுகாது. அல்லேலூயா. அதை ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். மார்க் 16:16 வசனங்களை வாசிப்போம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதான பிள்ளைகள் மதில் ரட்சிப்பு மதிலாய் காணப்படுகிறது போல ஞானஸ்நானத்திற்கும் நீங்கள் உள்ளாகும் போது இந்த ஞானஸ்நானம் உங்களுக்கு ஒரு மதிலாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஞானஸ்நானம் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பாய் காணப்படுகிறது. லூக்கா 7 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 7:29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பாருங்க, யோவான் ஞானம் கொடுக்கிறதை அந்நியர் பரதேசிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஆயக்காரர் அவள் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க? ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று சொல்லி தேவன் நீதியை நிறைவேற்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பையே அதற்கு மதிலாய் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஞான ஸ்நானமும் அது மதிலாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த மதில் மேலே நாம் கட்டப்படும் போது நம்ம ஆத்மாவை ஒன்றும் சேதப்படுத்தாது. அடுத்ததாய் வாசிப்போம். சகரியா 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதை பாதுகாப்பேன். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், முதலாவதாக வீட்டின் மேலே பெருவெள்ளம் வந்தது, இரண்டாவதாக அஸ்திபாரத்தின் மேலே பெருவெள்ளம் வந்தது, மதில் மேலே பெருவெள்ளம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே அங்கு ஜலம் மதிலாய் காணப்பட்டது. சகரியாவிலே இங்கே பார்க்கிறோம் அக்கினி மதிலாய் இருந்தவரை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவரின் ஒரு நிறைவை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நமக்கு குறிக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம்
அபிஷேகப்பட்டார்களோ, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் காணப்படுகிறதான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெருவெல்லம் மோதி அடித்தாலும் கூட அது நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றால் போதாது, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் காணப்படுகிறதான வேளையிலே மோதி அடிக்கிறதான பெருவெல்லம், மதிலை மோடி அடிக்கிறதான வேளையிலும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், ஆசைக்கப்படாதிருப்போம். ஹல்லேலூயா. திடமாய் உறுதியாய் நாம் காணப்படுவோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இங்க பாருங்க, எருசலேமே என்ன செய்யறா, இரவும் பகலும் மேல சுற்றி இருக்கிற ஜாமக்காரரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஜாமக்காரர் என்ன செய்யறாங்களா, அந்த மதில் மேல சுத்தி சுத்தி போயிட்டே இருப்பாங்களா. அந்த யாரும் அந்த பட்டணத்துக்குள்ள வந்து விடாதபடி, அந்நியர்கள் நுழைந்து விடாதபடி அதை பாதுகாப்பதற்காக இரவும் பகலும் அதை சுற்றி 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 தேசத்தை அவர் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், இந்த ஜாமக்கார் என்பது ஒரு ஜெப வாழ்க்கையை அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது 24 மணி நேரமும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார் வேளையிலே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, பெருவெல்லம் மதிலை மோதி எடுக்கிற சூழ்நிலை காணப்பட்டாலும் நாம் ஜெபிக்க 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 சத்துருவை ஜெயித்து முன்னே சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறோம், அவர் ராம் முழுவதும் ஜெபித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. காலையில் எழுந்து செய்கிறது வேலைகளை செய்வது, அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் தனித்திருந்து ஜெபித்தார். அநேக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம், 3 வேளையும் அவர் என்ன செய்தார், ஜெபித்தார். தேவ பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபப்பணுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜாமக்காரரை போல எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலை வந்தாலும் கூட ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது பெருவெல்லம் மோதி நிற்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் கூட நாம் அவைகளிலிருந்து தப்புவித்து நாம் கைவிடப்படாதபடி, அசைக்கப்படாதபடி உறுதியாய் ஜீவிக்க தேவன் நமக்கு பலன் தருவார். இந்த வேளையை நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பெருவெல்லம் மோதி நிற்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவரே, எங்களுக்காக கொடி பிடியும், எங்களுக்காக யுத்தம் செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவினாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவினாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகளே, நீ அஞ்சாதே மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். பலமுறை கை வைக்கின்றோம், நாம்
ஜெயமுண்டே நான் அழகை வென்றிடுவோம் வெற்றிக்கொடி பிடித்திடுவோம் நாம் வீரர்களை நடந்திடுவோம் வெற்றிக்கொடி பிடித்திடுவோம் நாம் வீரர்களை நல்ல பிதாவே தர்மியான நல்ல வேலை ஆண்டவரை ஆராய்ச்சி தொடக்கம் முடிவு வரைக்குமா எங்களோடு ஆண்டவரே அடைப்பட்டபடியால் சோதரிக்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம மகிழ்ப்பட்டபடியால் கத்தாவே சோதரிக்கிறோம் கொண்டு வந்ததான ஒவ்வொரு மக்களுக்காக ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட தேவையில் ஆட்சேபிக்கிறேன் நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பீராக வாழ்க்கையில் இருக்கிறதான கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் கண்ணு இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படியாக ஆட்சேபிக்கிறேன் ஒரு பெருத்த சந்தோஷத்தை சமாதானத்தை உள்ளத்திலே வைக்கும்படியாக ஆட்சேபிக்கிறேன் கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் மோதிருக்கிற சூழ்நிலை வாழ்க்கையில காணப்பட்டாலும் இயேசுவை கண்மலையாக உண்மையில கட்டப்பட்டவர்களாய் அஸ்திமாரத்திலே கட்டப்பட்டவர்களாய் காணப்பட தேவாவியானவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் எத்தீங்கு அணுகாதபடி வலது கரத்தை பிடித்து தாங்குகிறது எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே ஆம் கர்த்தாவே தேவனே கர்த்தாவே சோதிக்கிறோம் உண்மையிலே ஊழ கட்டப்பட்டவர்களாய் விசுவாச ஜீவித்தே முன்னேற்றவர்களாய் உறுதியாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்கிறார் காலையில கத்தனை பொறுப்படுத்தி நடத்தும் தொடர்ந்து நாம் மையப்படட்டும் மீட்பரேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை பாதமானவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே பரிசுத்தாய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்கிறது அதனை வரைக்கும் ஹalleluya ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியமா ஹalleluya 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு